சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பதில் தான். ஒரு மத்திய அரசுல இருந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 பட்ஜெட் பிரசன்ட் பண்ணிருக்கீங்க, உள்துறை அமைச்சரா இருந்திருக்கீங்க, பல அமைச்சகங்களை கையாண்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட பொறுப்புகள்ல இருந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபை எம்பியா இருக்கக்கூடியவர் பொய் பேசலாமா? சிதம்பரம் அவர்கள் கிட்ட மீண்டும் நான் கேட்கிறேன், புதிய கல்விக் கொள்கையில இந்தி கட்டாயம்னு எங்கேயாச்சும் சொல்லியிருக்குன்னு ஒரு வரியை நீங்க காமிச்சிட்டீங்கன்னா, நீங்க சொல்ற எதா இருந்தாலும் நாங்க கேட்கிறோம். அப்படி உங்களால காண்பிக்க முடியவில்லை என்றால் உங்கள் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோருகிறீர்களா அப்படின்றதான் உங்களுடைய கேள்வி. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்தி கட்டாயமா வேண்டாம், எந்த மொழி வேணாலும் 3ஆவதா படிச்சுக்கோ. நீ கேரளா பார்டர்ல இருக்கீங்கன்னா மலையாளத்தை படிச்சுக்கோ 3வது லாங்குவேஜா, ஆந்திரா பார்டர்ல இருக்கனா தெலுங்கு படிச்சுக்கோ, கர்நாடகா பார்டர்ல இருந்தனா கன்னடா படிச்சுக்கோ, இல்ல வெளிநாட்டு மொழி வேணுமா, பிரெஞ்சு படிக்கிறியா, ஸ்பானிஷ் படிக்கிறியா, ரஷ்யன் படிக்கிறியா, எது வேணாலும் படிச்சுக்கோ 3வது மொழியா. நிதியை நாங்க கொடுக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். 3வது மொழிக்காக தமிழக அரசாங்கம் பள்ளிகள்ல நியமிக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு 1 ரூபாய் கூட தமிழக அரசு செலவு செய்யவே வேண்டாம், நாங்க கொடுக்க போறோம். அதை வாங்கி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பயப்படுறீங்க? இங்க அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அடிமைகளாக சேவகம் செஞ்சுட்டே இருக்கணுமா? உங்க பிள்ளைங்கள்லாம் தனியார் பள்ளியில 3வது மொழி படிக்கிறீங்களே. அன்பில் மகேஷ் தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர், அவரு பையன் தனியார் பள்ளியில படிக்கிறார். 2வது மொழி என்ன தெரியுமா? பிரெஞ்சு. முதல் மொழி என்ன தெரியுமா? ஆங்கிலம். தமிழே படிக்கல. அப்ப உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் மட்டும் தமிழ் வேண்டாம், வேற மொழி படிப்பீங்க. எங்க பிள்ளைங்களுக்கு தமிழ முதல்ல சொல்லிக் கொடுங்க, இங்கிலீஷ் 2ஆவதா சொல்லிக் கொடுங்க, 3ஆவதா ஒரு மொழியை சொல்லிக் கொடுங்கன்னா அது உங்களுக்கு கசக்குதா? அதுவும் எங்க காசுல சொல்லிக் கொடுக்க சொன்னா கசக்குதா? அதனால இந்த பொய் பிரச்சாரங்கள்ல வேண்டாம்.